அரோராவும் சாண்ட்ராவும் டஃப் ஃபைட் ஒரே சேம் ஒரே பாயிண்ட். சபரி வந்து ஒரு 3 பாயிண்ட் அகைடா இருக்கான். ஆனா இதுல 8th யாருக்கு எப்படி ஸ்கோர் வந்தாலும் மாறும்ல. அதுல அட்லீஸ்ட் வந்து அவன் 5வது பிளேஸ்க்கு மேலேயாச்சும் வரணும். அப்படி வந்துட்டானா அவன் வின் பண்றான். இதே மாதிரி கில்லர் காயின் மாதிரி கீழே இறக்கி விடுறதுக்கு ஃபர்ஸ்ட் சபரியை இறக்கி விட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. அப்படின்னா விக்ரம் ஃபர்ஸ்ட் வந்து நிப்பான். கேட்டா அவன்லாம் நியாயவான் தர்மவான். ஆனா அப்படி இறக்கி விட்டு அடுத்து செகண்ட் சாண்ட்ரா ஆரோவா தானே இறக்கி விடுவாங்க. சாண்ட்ரா ஆரோராவை இறக்கி விடுவாங்க, பாப்போம். பார்வதி ஜெயிச்சு போயிடுவா. இல்ல பார்வதி வந்து ஜெனரல் நாலேஜ்ல அந்த அளவுக்கு வீக்கா அவரோட தெரியல. எப்படியும் வந்து வினோத் அதுலயும் லோவா இருப்பாரு. வினோத் சுபிக்ஷா எல்லாம் வீக் தான் as usual. வினோத் சுபிக்ஷா கம்ருதீன் கூட ஓரளவுக்கு அந்த விஷயத்துல கொஞ்சம் கமருதீன் தான் இருக்கிறதுல வயசுன்னு பார்த்தேன். அப்ப லாஸ்ட் டாஸ்க் வெறித்தனமா இருக்கும் போலயே. எப்படியும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 பேர் ஒரு 3-4 பேர் எனக்கு தெரிஞ்சு எலிஜிபிள் இல்லாமல் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஃபைனல் டாஸ்க் வின் பண்றதுக்கு, பிடிஎஃப் ஓவரால் வின் பண்றதுக்கு. மார்னிங் ஃபைட் ஆக்சுவலா வந்து ஓவர் ரியாக்ஷன் மாதிரி தான் இருந்தது என்ன பொறுத்த வரைக்கும். சாண்ட்ரா போயிட்டு அந்த அளவுக்கு அழுதுட்டு, ஏன்னா ஆல்ரெடி வந்து திவ்யாவை சொல்லும் போது அப்போ விக்ரம் சொன்னப்போ அதே வார்த்தை தான் சொன்னான். இன்னைக்கு வந்து இவனும் இதே வார்த்தையை தான் சொல்றான். ஒரே நிமிஷம் அதை தெளிவுபடுத்தலாம். டாஸ்க் ஏதோ போயிட்டு தான் இருக்கான், இன்னும் எதுவும் முடியல போல. பட் என்னன்னு தெரியல. பட் எங்களுக்கு வந்து நியூஸ் படி இன்னும் டாஸ்க் போயிட்டு இருக்கு. கீழே கமெண்ட்ஸ்ல கேட்டுட்டு இருக்கீங்க, பட் அதுக்கு தான் ரிப்ளை பண்றது. கார் டாஸ்க் முடியலங்க, வெயிட் பண்ணுங்க. அதுக்குள்ள ஆளாளுக்கு அவங்க ஃபேவரட் தான் வின்னர்னு போட்டுட்டு இருக்காங்க. இல்ல இதுக்கு முன்னாடி பாயிண்ட்ஸ்னு சொல்லிட்டு போட்டாங்க, அதுக்குள்ள ஃபேக். இப்பதான் இதுதான் கரெக்டா போட்டுருக்கோம். ஆமாமா, அதுல பார்த்து ஒரு இது போட்டோ ஒன்று போட்டிருந்தாங்க யாரோ. 5வது டாஸ்க்ல 3 பேர் 9 பாயிண்ட்ன்ற மாதிரி போட்டிருக்காங்க. தப்பு, அது தப்பு. அதுக்குதான் நாங்களே அப்டேட்டை கேட்கறது. இது மாதிரி தப்பு தப்பா நரேட்டிவ் வச்சு போட்டுட்டு இருக்காங்க நிறைய பேரு. சபரி தான் லீடிங்கு, சாண்ட்ரா அரோரா டஃப் ஃபைட் சேம் பாயிண்ட்ஸ். மீதி பேர்லாம் அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பாரு தான். மற்ற பேர்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான் வரதுக்கு. ஆனா ஆட்டம் அதுக்குள்ள என்ன தெரியுமா போட்டாங்க, 8th டாஸ்க் வந்து ரொம்ப டஃபா போனதால 9th டாஸ்க் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி போட்டாங்க. இல்ல அதுக்காக இல்ல. ஜெனரல் நாலேஜுக்கு கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ல கமருதீன் 1 ஸ்கோர். மக்ருதீன் சும்மாவா சொன்னாங்க? ஆனா பேர் வச்சவங்க கரெக்டா பக்கா வச்சிருக்காங்க. வாழ்த்துக்கள் பேர் வச்சவங்களுக்கு. வாழ்த்துக்கள். உள்ளே தானே போஸ்ட் போடுறேன். யோ என்னையா நிஜமாலே வா, நான் தெரியல. இந்த 2 பாயிண்ட் நம்ம வெள்ளிக்கிழமை போலயே. வெள்ளிக்கிழமை 2 பாயிண்டா? கமருதீன் கீழே போயிட்டான். கமருதீன் கீழே போயிட்டான், 7th பிளேஸ் போயிட்டான். ஆமா வெள்ளிக்கிழமை டம்மி தான் ப்ரோ அந்த விஷயத்துல. அது சத்தியமா வந்து ப்ரோ வெள்ளிக்கிழமை இன்னைக்கு பேசுனதே பாத்தீங்களா ப்ரோ? கொஞ்சம் கூட அறிவே இல்ல. 2.5 மணி நேரமா பேசிக்கிட்டு இருக்கா. நான் ஆஃப் பண்ணிட்டு வெளில போயிட்டு திரும்பி வந்து பாக்குறேன், இன்னும் பேசிக்கிட்டு இருக்கா.
யோ என்னம்மா வெள்ளிக்கிழமை இன்னும் ஆகல அதுக்குள்ள என்னம்மா பேசிட்டு இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. யாரு ரஷ்யா அவனுக்கு திவ்யாவா? ஒரு குட் நியூஸ் சொல்லட்டுமா? ரெசல்யூஷன் கேட்டதுக்கு ஆ ரெசல்யூஷன் விட்டுட்டு என்னென்னமோ பேசிட்டு இருந்தாங்க. ரஷ்யா அவனுக்கு ஒரு குட் அங்க நியூஸ் சொல்லட்டுமா? அது வேற உருட்டு. சாண்ட்ராவும் அரோராவும் செகண்ட். அது ஓகே. பொங்கி எழுவாங்களே குரூப்பிசம் கத்துவாங்களே இப்ப. சேச்சி யோ இந்த டிடிஎஃப் படிச்சா இப்படி இருக்கும். இவன் சரி எங்க கம்புருதுன்னு சரியான மக்கா இருக்காயா. பேசுற பாயிண்ட் பூரா அதுக்கே கான்ட்ராக்ட் ஆகுது. காலைல கேட்டுட்டு இருக்கேன். நான் போய் அவங்ககிட்ட கேட்டேன் என்ன நினைக்கிறீங்கக்கான்னு நான் கேட்டேன். அவங்க வந்து லவ் கேம் மாதிரி தானே இருக்குன்னாங்க. அது எப்படி அவங்க சொல்ல முடியும்? டேய் நீ தானடா போய் கேட்ட அந்த ஒப்பீனியன் அவங்ககிட்ட. அவங்க ஒப்பீனியன் தான் நீ போய் கேட்கற என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி நீ கேட்கற. அப்படிதானே இருக்குன்றாங்க. அது எதுக்கு கேட்கற? அதை எப்படி அவங்க சொல்ல முடியும்னா நீ தானடா போய் கேட்கற. உனக்கு அதை சொல்றது கேட்கறது விருப்பம் இல்லைன்னா கேட்காத. திருக்குத்தனமா கொஸ்டின் பண்ணிட்டு இருக்க. அந்த பிஆர்னு சொல்லிட்டான் சரியா அவனுக்கு. அங்க இருந்து அவனுக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. அதை எதையாச்சும் பண்ணு பாக்குறான். எல்லா இடத்தையும் தோத்துக்கிட்டே இருக்கான். இல்லையா அப்படின்னா 9ல கானா இருப்பான். கானாவும் ஜென்ரல் நாலேஜ்ல ஒரு மண்ணும் இருக்காது. எப்படி கரெக்டா சொல்ற? ப்ரோ டாஸ்க் பீஸ் பத்தி நமக்கு தெரியாதா? டாஸ்க் பீஸ் நான் டே 1ல இருந்து பாத்துட்டு இருக்கேன். டாஸ்க் பீஸ் கானா வினோத பத்தி எனக்கு தெரியாதா? ஏங்க அதுல அவருக்கு டாஸ்க் நோட்ஸ் வரதே ஒழுங்கா புரிஞ்சுக்க தெரியாது. அப்புறம் எப்படிங்க அவர் இந்த கொஸ்டினாலே அவருக்கு கீழே 2 பேர் அம்ருதன் 1 இருக்காங்களாம். திவ்யா 2. அவருக்கு கீழே 2 பேர் இருக்காங்க தான் பாத்துக்கோங்க. அவர் கீழே 2 பேரா? சும்மா இருங்க. அமிர்தனும் திவ்யாவும் இருக்காங்கல்ல. அது இருக்கு ப்ரோ. சி நான் இது வரைக்கும் நான் கானா வினோத்தை வந்து டாஸ்க் பீஸ்ட் சரியா விளாட சொல்லியிருக்கேன். பட் நோ ஒன் ஹஸ் எவர் செட் திஸ். மக்குன்னு அவர் யாருமே சொன்னது கிடையாது. பிகாஸ் ரைட்டிங் லிரிக்ஸ் இட்ஸ் a ஹியூஜ் டேலண்ட். அவர் வந்து சொல்லி அடுத்த 5 நிமிஷத்துல லிரிக்ஸ் எழுதுறாரு. அந்த டேலண்ட் நம்ம என்னைக்குமே குறைச்சே போட முடியாது. அது வந்து உள்ள ஸ்டஃப் இருந்தால் தான் வரும். அவர் ஃபீல்டில் அவர் பெரிய ஆள் தான். ஓகே, ஸோ அவரை விட்டுடலாம். the only thing that we are saying is இந்த பிக் பாஸ் ஷோக்கு அவர் ரைட்டு கிடையாது. பிகாஸ் அவருக்கு இந்த கேம் புரிய மாட்டேங்குதுங்க. சிம்பிள். என்னன்னே தெரியலையே ஆக்சுவலி. ப்ரோ கேக்குதா? அது ஒரு அவர் பார்க்கல. கேளுங்க சொல்லுங்க. இல்ல பிரகாஷ் ப்ரோ வந்து ஓவர் ரியாக்ஷன் சொன்னாரு சாண்ட்ரா பண்ணது. எங்க வீட்ல எங்க அம்மா எல்லாம் வந்து அதுதான் கரெக்டான ரியாக்ஷன் சொல்றாங்க. நான் சாண்ட்ரா சப்போர்ட்டர்னால நான் இப்படி பேசல. எங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா நானே போய் விஜய் சேதுபதியை நேர்ல பார்த்து இவங்க 2 பேத்துல யாரோ ஒருத்தரை தூக்க சொல்றேன் அப்படின்னு. அதுலதான் ஃபுல் ட்ரிகர் ஆயிட்டான். அதான் ப்ரோ, தட்ஸ் வாட் ஐ அம் சேயிங். திஸ் கை இஸ் பீன் ட்ரிகர் ஃப்ரம் மண்டே. இவன் வந்து பாரு மேட்டரை எடுத்ததே அந்த பிஆர் மேட்டரை டிரைவேட் பண்ணதான். ஏன்னா அதுக்கு வந்து இஃப் நீங்க வந்து அந்த மண்டே இஷ்யூ போய் பார்த்து அந்த எபிசோட் பார்த்தீங்கன்னா நம்ம காட்டாத ஒரு கிளிப்பை வந்து அந்த எபிசோட்ல நம்ம காட்டியிருப்பான். எபிசோட்ல ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அவன் வந்து சாண்ட்ராட்ட கம்மு பேசுவான். அக்கா அந்த இதுவட்ட வந்து நான் வந்து இது வாங்கிட்டேன், அந்த என்ன சொல்லிது அது க்ளோஷர் நான் வாங்கிட்டேன் பாருட்டிருந்து, எவ்ரி திங் சார்ட்டட் கார்டு சொல்லி அவன் கிச்சன் ஏரியாவில் நைட்டு சொல்லுவான். அப்போ வந்து அவள் கேட்பா உனக்கு இத்தனை பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை ஏன் கோட்டா கேஸ் போடல அப்படின்னு கேட்பான். அப்போ சாண்ட்ரா அப்போ வந்து கம்மு சொல்லுவான் போட்டா வந்து ஊரே சிரிச்சிருக்கான்ற மாதிரி சொல்லிடுவான். இப்போ மட்டும் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு அவங்க முடிச்சுட்டு போயிடுவாங்க அங்கே. ஸோ அங்கே வந்து அவட்ட சாண்ட்ராட்ட இவன் போய் சொல்லியிருக்கான். கம்ருதன் போய் சாண்ட்ராட்ட க்ளோஷர் நான் வாங்கிட்டேன், ஸோ இனிமேல் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு கம்ருதன் சாண்ட்ராட்ட சொல்லியிருக்கான். அண்ட் தேவர் த ஒன்லி 2 people in the kitchen at that point. அடுத்த நாள் க்ளோஷர் வாங்கின ஒரு இஷ்யூவை சபரி வந்து கம்முன்னு இருந்துட்டான் ப்ரோ. அவன் பிஆர் வச்சிருந்தாலும் அது ஊதி பெருசாக்கல. அவன் வந்து அப்படியே சைலண்ட் ஆயிட்டான். அதுதான் சி இப்போ வந்து நீங்க அதை ஃபைட் பண்ணாதான் டவுட்டே வரும். சபரியை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோமா? அங்க சபரியை தான் ஹைலைட் பண்ணாங்க. சபரி அண்ட் கம்ருதீன் பிஆர் என்ன அப்ரோச் பண்ணா சொன்னாங்க. சபரியை பத்தி எவனாச்சும் பேசுறானா இன்னைக்கு? திவ்யா பத்தி எவனாச்சும் பேசுறானா இன்னைக்கு? திவ்யாவும் சொன்னாங்க நாங்க பிஆர் கேட்டாங்க, அதான் பெரிய அமௌண்ட், நானும் பிரச்சனை இல்லன்ட்டோம். அமித் வந்து கேட்டேன், அவர் இல்லன்ட்டாரு. ஸோ திவ்யாவுக்கு கண்டிப்பா பிஆர் இருக்கு. 30 lakhs பிஆர் திவ்யான்னு சொல்லியிருக்கா. இருக்கல பெரிய அமௌண்ட் இது திவ்யான்னு சொல்லியிருக்கா. பட் அதை பத்தி நம்ம இன்னைக்கு யாருமே பேசாத காரணம் திவ்யா டென்ட் ரியாக்ட் ஆர் ரெஸ்பாண்ட். அந்த மேட்டரை பத்தி பேசவே இல்லை. அங்கேயும் சரி அதுக்கு பின்னாடியும் சரி எங்கேயுமே பேசல. அது டைல்யூட் ஆயிடுச்சு. இவன் தான் வாய் விட்டு எனக்கு பிஆர் இருக்குன்னு சொல்லி ஊர்வா சொல்லிட்டு இருக்கான். யோசிச்சு பாருங்க. திவ்யாவுக்கு சொன்னது
பாயிண்டோட சொன்னா. அந்த ஃபார்ம் குடுத்தாங்க. ரொம்ப அமௌண்ட் வந்து கவுண்ட் பண்ணி பார்த்ததுக்கு 30 லேக்ஸ் பக்கத்துல வந்துச்சு. எங்களால முடியாதுன்னு சொல்லி, எங்க சிச்சுவேஷனால முடியாதுன்னு சொல்லி நாங்க வேணான்ட்டோம். அதே மாரி வந்து அங்க இன்னொரு வைல்டு கார்டு கேட்டிருக்காங்க. அவங்க லிஸ்ட்ல இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் உள்ள வந்து நான் அமித்ட்ட கேட்டேன். அமித்தும் அவர்ட்ட வந்து அவ்வளோ இல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ஸோ கண்டிப்பா திவ்யா தான் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டான். திவ்யா டிடன்ட் ஆர்கியூ தேர். கமுருதர் இருந்தா அங்க ஆர்கியூ பண்ணியிருப்பான். அது பெருசா ஆக்குறேன்னு சொல்லிட்டு, நீ எப்படி சொல்ல போச்சு, ப்ரூஃப் காட்டு, இத சொல்லு, அது ஏன் ஆள் இல்லன்னு சொல்லி கத்தியிருப்பான். திவ்யா அது எல்லாம் பண்ணியிருக்கலாம். திவ்யா அது எதுவுமே பண்ணல. இன்னைக்கு நம்ம திவ்யா இல்ல பத்தி பேசல. திவ்யா பிஆர் பத்தி அதையும் நம்ம பேசல. தாண்டி அவங்க பிஆர்னு உன்னை வந்து மூஞ்சில நேரா போட்டு அடிச்சாங்கன்னா, நீ பிஆர் இல்லன்றத நீ அதை ப்ரூவ் ம். பண்ணி காமிக்கிறதுக்கு நீ ஆர்கியூமெண்ட் வச்சு பேசலாம், சண்டை போடலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா அதை விட்டுட்டு இவங்க இந்த லவ் மேட்டருக்குள்ள உள்ள வந்தாங்கன்னு சொல்லி எங்களை பிரிச்சு வைக்கிறாங்கன்னு சொல்லி சண்டை போட்டுட்டு, அதுக்கு காரணம் அவங்க என்ன அக்யூசியேஷன் வைக்கிறாங்க, பொறாம. பொறாமன்னு சொல்றது, அதுதான் தப்பான ஒரு இதுவா இருக்கு. ஓகேவா? நீ பிஆர்னு சொன்னா நீ பிஆர் இல்ல அப்படின்னு அடிச்சு காட்டு. வேணான்னு சொல்லலையே கமருதீன. நீ என்ன பண்ற? என்ன பிஆர் அக்யூசியேஷன் வச்சாங்கன்னா நான் வேற இடத்துல போய் நான் ஃப்ராடுன்னு அக்யூசியேஷன் வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ற. அது தப்பு இல்ல. இது வந்து வீட்ல இப்ப கேட்பாங்க ப்ரோ இந்த ம். பாயிண்ட்ட. திஸ் பாயிண்ட் இஸ் கோனா கெட் அட்ரஸ் இன் தி வீக்கெண்ட். ஏன்னா விக்ரம் யூஸ் பண்ணியிருக்கான் அந்த வார்த்தை இவன் திருப்பி யூஸ் பண்ணியிருக்கான். அந்த வார்த்தைக்கு விக்ரமுக்கும் வந்து இவன் கண்டிப்பா அடி சொன்னதுக்கும் இருக்கு. அவன் சொன்னதுக்கும் இப்ப என்னன்னு கண்டிப்பா கேட்பாங்க. 2 பேரையும் கேட்பாங்க. விக்ரம் பாத்தீங்களா சப்போர்ட் பண்றான் அந்த வார்த்தைக்கு. சூப்பரா ஆமா, கூட செத்துக்கிறான், ஆள் செத்துக்கிறான் விக்ரம். அவனுக்கு தெரியும். ஆமா, இப்ப அவனுக்கு அடி விழுக தான் போகுது. அவனுக்கு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு இது கண்டிப்பா. ஏன்னா அவனுக்கு வந்து இன்னொன்னு சொன்னான் தெரியுமா? இது வந்து இதுல 1 hour வரலாம்னு நினைக்கிறேன். அவன் லைவ்ல அரோரா அதுக்கு சொல்லுவா எக்ஸ்பிளனேஷன். ஓகே, இதுக்கும் சாரி இருக்கும் 2த்துக்குமே எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பா அரோரா. சூப்பரா வச்சா பாயிண்ட். அந்த பாயிண்ட்டை கொண்டு வீக்கெண்ட்ல வச்சான்னு வச்சுக்கோங்களேன், கமருதீன் க்ளோஸ். அங்க வச்ச பாயிண்ட் என்ன சொன்னான்னா, இந்த ஃப்ராடு மேட்டருக்கு அவ கொண்டு வந்த பாயிண்ட் என்னன்னா, இதை வந்து இவங்க நடிச்சு ஓவர் ஆக்டிங்லாம் சொல்லலாம் முடியாதுங்க. விக்ரம் உட்காந்துக்கிட்டே சொல்றான், இதை வந்து நீங்க நடிப்பு ஓவர் ஆக்டிங்லாம் அவன் சாண்டாவெல்லாம் சொல்லவே முடியாது உங்களால. நீங்க விக்ரம், திவ்யா ஒரு எக்ஸ் கண்டஸ்டன்ட் ஒரு ஒய் கண்டஸ்டன்ட்டுக்கு வந்து அந்த வேர்டை யூஸ் பண்றதுக்கே ஷி டுக் அ ஸ்டாண்ட் ஃபார் திவ்யா. அந்த வேர்ட் நல்லா இல்ல, யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சண்டை போட்டவங்க அவங்க. இப்போ அவங்க மேலேயே அந்த வேர்டை யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு அது ட்ரிகரிங்காக தான் இருக்கும். அவங்க அது கொஸ்டின் பண்ணல, தப்பே இல்லை, அவங்க ரியாக்ஷன் இஸ் வேலிட். ஏன்னா ப்ரீவியஸ் இன்ஸ்டன்ஸ்ல அந்த வேர்டை யாரோ ஒருத்தவங்க சொன்னதுக்கே அவங்க சண்டை போட்டவங்க. ஷி டுக் அ ஸ்டாண்ட் தட் டோன்ட் யூஸ் தட் வேர்ட். அப்படி இருக்கும்போது நீங்க இப்போ வந்து அவங்க ரியாக்ட் பண்றது ஓவர் ரியாக்ஷன் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாவ. அதுக்கு ஆன்சரே பண்ண முடியாது. இப்போ யார் ஆன்சர் பண்ணுவாங்க? கரெக்ட் தானே? இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் ஹர், ஷீ இஸ் டேக்கிங். திவ்யா சொல்லும் போதே எனக்கு மட்டும் அவங்க இல்ல, மட்டும் தான் திவ்யாக்கே நான் சப்போர்ட் நின்றுருக்கேன்ற பண்ணுவாங்க. மாதிரி வந்துரும். அவங்க மட்டும் வந்து திவ்யாக்கு அந்த மாதிரி சொல்லாதீங்க, இது இந்த வேர்ட் சரியில்லை அப்படின்னு சொல்லி சண்டை போடுவாங்க. அப்படி பண்றவங்க ஏன் அவங்களுக்குன்ற போது அவங்க அதுக்கும் கூட தான் கோவம் அவங்களுக்கு. ஸோ தட் வேலிடேட்ஸ் ரைட். அதை வேலிடேட் பண்ணி முடிச்சுட்டாங்க. அப்புறம் இந்த கம்மோட சாரி மேட்டருக்கு போட்ட அடி. சாரி எல்லாத்துக்கும் சும்மா சும்மா கேட்டுட்டே இருப்பான். எப்போ பாரு இந்த வீட்டில் எல்லாத்தையும் தப்பு பண்ணிடுறது, தப்பு பண்ணிட்டு சும்மா வாயில இருந்து வார்த்தை விடுற மாதிரி வாயில இருந்து சாரி விடுவான். இப்போ இன்னைக்கே கூட இத்தனை சொன்னா தெரியுமா? அந்த மேட்டர் நான் சாரி கேட்டு முடிச்சிட்டேன். பாரு கூட சண்டை போட்டது நல்லா இல்லைன்னு சொல்லி விக்ரம் சொல்றான். அந்த மேட்டர் நான் பாருகிட்ட சாரி கேட்டு முடிச்சிட்டேன். நீ பாருகிட்ட ஏன் சாரி மிச்சம் வேண்டியவன் கேட்பான். இல்ல இந்த ரசிகன் இடத்துல இன்ஸ்டன்ஸ்ல எல்லாரும் கரெக்ட். கமிட் ஆயிருக்காங்க. அவன் நைட்ல தோப்புக்காரன் போடுறான்ல, அதையே அவன் டேல பண்ணிக்கலாம்ல. நான் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு நைஸா அங்க அது போயிட்டு பண்ண நைட்ல மாட்டான்ல மட்டும் ப்ரோ. அவருக்கு வந்து ஈகோ அடிக்கும்ல. நைட்ல 1 hour எபிசோட்ல ஈகோ காட்டுறாங்க அடிக்கும்ல. இப்ப இவரு யோசிச்சு பாருங்க. தோப்புக்காரனை போறதெல்லாம் காட்டுனுக்குறாங்க. ஆனா இவரு பப்ளிக்கா அது தான் உண்மையிலேயே பேசினான். பண்ணா. பப்ளிக்கா தானே பேசினான் அவன். இப்ப அதான் பிரச்சனை. நாங்க சரி பண்ணிக்கிட்டோம்னு சொல்லிட்டு முன்னாடி போய் சொல்ல தெரிஞ்ச உனக்கு நீ என்ன சொல்லி சரி பண்ணிருக்கன்னு சொல்லி இங்கே தேர் வர் ஆடியன்ஸ் 7 பேர் உங்க 2 பேர் இஷ்யூனால அஃபெக்ட் ஆயிருக்காங்க. அங்க வந்து சாண்ட்ரா மேல நீ பேஸ்கெட் எத்தி இருக்க. அங்க திவ்யாவும் ஆறாவும் பயந்து அழுதுருக்காங்க. போத் காட் டியர்ஸ் வென் யூ கிக் த பேஸ்கெட். இந்த பேஸ்கெட் சுக்குனரா உடஞ்சிருக்குன்னு சுபிஷா சொல்றா. அது எல்லாமே வந்து எல்லாரோட மைண்ட்ல ஒரு நிக்கும். இப்ப அடுத்த நாளைக்கு வந்து உன் கூட விளையாடணும் அப்படின்னா நீ என்ன பண்ணிடுவேன்ற பயம் அந்த பொண்ணுங்களுக்கு இருக்குமா இருக்காதா? இப்ப நீ எத்தனத இப்ப சுபிக்ஷா மேல பட்டுச்சுன்னா என்ன இருக்கும் அது? இப்போ அதே இது அரோமலா பட்டுச்சுன்னா அரோராக்கு என்ன இருக்கும்? திவ்யா சொன்னா தெரியுமா, ஃபேஸ்ல பால் எரிஞ்சிடாதன்னாங்க. அந்த எல்லோ சின்ன பால், ஸ்பாஞ்ச் பால். இவன் எத்துறது திவ்யா மேல பட்டுதான் என்ன ஆயிருக்கும்? அதே மாதிரி இடியட் வந்து இல்ல நான் சாரி சொல்லிட்டேன், அதை பத்தி கேட்காதீங்க. ஏன் கேட்க கூடாது? நீ பாருட்ட சாரி சொன்ன, என்கிட்ட கேட்டியா?
நீ சொல்ற சாரி எல்லாம் வேலிடேட்டே இல்ல. இப்ப அதான் சொல்றா. அவன் சொல்ற சாரி எல்லாம் வேலிடேஷனே இல்லங்க. இப்ப சாண்ட்ராட்ட போய் சாரி கேட்கும்போது, பாரு சொன்னான்னு தான் கேட்க வந்தேன்னு சொல்லி அங்க சொல்றான். பெரிய திமிரா வேற சொல்றான் அத. பாரு சொன்னான்னு கேட்கணும், நீ கேட்கவே வேணாம்டா அப்படின்னு சொல்லி சபரி சொல்றாங்க. நீ அதுவே தப்புன்ட்டாய்ங்க. பாரு சொன்னான்னு தான் நான் கேட்க வந்திருக்கேன். நான் உணர்ந்து கேட்கல அப்படின்னா நீ எதுக்கு அத கேட்கிற? இட் இஸ் ஜஸ்ட் a வேர்ட். வீக்கெண்ட்ல உனக்கு அடி விழுகும்னு சொல்லி தப்பிக்கிறதுக்காக நீ சாரி தூக்கி போட்டுட்டு போற. சூப்பரா கேட்டான். ப்ரோ இவன் எதுக்கு ப்ரோ அது கனி கூட வந்து கம்பேர் இவன் கேட்டான் பண்ணிட்டு கரெக்டா. இருக்கான் சும்மா? கனி கனி கனின்னு எதுக்கு ப்ரோ கனி கூட கம்பேர் பண்றான் சாண்ட்ராவை? ஏங்க இப்ப வந்து ஹி நீட்ஸ் டு டைல்யூட் இட். ஓகே, இப்ப வந்து ஹேட்ட வந்து சாண்ட்ரா மேல கொட்டணும். வேற வழியே இல்ல அவனுக்கு. எல்லாத்துக்கும் இப்ப என்ன வேணும்? இப்போ ஒண்ணு கனி. கனி வந்து இவ்வளவு நல்ல பெர்ஃபார்மரு. அந்த வீக்கெண்ட்ல கேட்டான் தெரியுமா? கனி இருக்கணும் சாண்ட்ரா போகணும் அப்படின்ட்டு. இஸ் ட்ரைங் டு கேபிட்டலைஸ் தட். வீட்ல வந்து மெஜாரிட்டி வந்து கனி இருக்கணும் சாண்ட்ரா போகணும்னு சொன்னாங்க. அந்த மொமெண்ட்டை கேபிட்டலைஸ் பண்றான். கனி இஸ் a better performer than சாண்ட்ரா. ஸோ அதை ரிஜிஸ்டர் பண்ணி இந்த வீட்டில் இருக்க சப்போர்ட்டை இவன் பக்கம் எடுக்க பார்க்குறான். பட் த ப்ராப்ளம் இஸ் வீட்டில் இருக்காங்க எல்லாருமே வந்து தே வில் நாட் சப்போர்ட் கம்ருதின். புரியுதா? அவன் பண்றது தப்பா இருக்குன்ற போது எப்படி அவன் சப்போர்ட் பண்ணுவான் உனக்கு? நீ சொல்ற விஷயமே தப்பா இருக்கு. நீ பண்ற விஷயம் எல்லாமே தப்பா இருக்கு. பீப்புள் ஆர் ஸ்கேர்ட் டு ஈவன் கம் அண்ட் கொஸ்டின் யூ. விக்கல்ஸ் அங்க ஓப்பனா சொல்றான். இப்ப நான் உன்ட்ட வந்து என்கிட்ட நிறைய நிறைய மாற்று கருத்து எனக்கு இருக்கு. ஆனா உன்கிட்ட பேச விரும்பல. அது பேசினா நீ இன்னும் ட்ரிகர் ஆவ. ஸோ நான் அதை அவாய்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றான் அவன். இல்ல இன்னொன்னு சொல்லுவான் பாத்தீங்களா, விக்ரம் அந்த பயம் இருக்கு. அவன் தான் ஃபர்ஸ்ட் சொன்னான், நீ பாரு கேட்டான்னு வந்து சாரி சொல்றதே முதல்ல பெரிய தப்பு. ஃபர்ஸ்ட் அவன் தான் அட்ரஸ் பண்ணுவான். அட்ரஸ் பண்ணிட்டு இந்த விஷயத்தையும் சொல்லுவான். ஆமா, அதானே பிரச்சனை. இப்ப பாரு கேட்டா நீ சாரி கேட்கற. அப்ப நீ உணர்ந்து கேட்கல. நீ திருப்பி ரிப்பீட் பண்ண தானே போற. சாரின்றது வந்து நீ உள்ள இருந்து உணர்ந்து வரணும். அதை ஒரு வாட்டி நீ சாரி கேட்டுட்டனா அந்த விஷயத்த நீ திருப்பி பண்ணக்கூடாது. நீ எல்லா விஷயத்தையும் திருப்பி 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 பண்ணிட்டு சாரி சாரின்னா எப்படி அது சாரி ஆகும்? இப்ப அதையும் கேட்கறா. இதுக்கு வந்து விக்ரம் உள்ள உட்காந்து புலம்பிட்டு இருக்கான். நானும் சாரி கேட்கிறேன். இந்த வீட்டுல அதிகமா சாரி கேட்கறது நான் தான். நான் ஒரு விஷயத்த உணர்ந்து நான் சாரி கேட்டேன்னா அதை திருப்பி ரிப்பீட் பண்ண மாட்டேன். இவனும் அதே மாதிரி கேட்டு என் சாரிய வந்து இது பண்றான் அவன். கொச்சப்படுத்திடுறான் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி பேசிட்டு இருக்கான் விக்கல்ஸ். கரெக்ட் தானே அவன் கேட்கறது? ஒரு நிமிஷம் லதா ஆண்ட்ரஸ் பண்ணியிருக்காங்க. போயிட்டு வருவோம் இன்னொரு. சொல்லுங்க லதா. ஓகே ஓகே, ரவுண்டு போயிட்டு வந்துரு. லதா பேசுங்க. ஒன் செகண்ட் சார். என்ன டைட்டில் எது டிடிஎஃப் வின்னர் அரோராவா? இல்லங்க அது நான் திரும்பி கிளியரா பண்ணிடுறேன். இன்னும் முடியலங்க. டாஸ்க் 7 வந்து வின்னர் வந்து அரோரா. அதுதான் அவங்க மிஸ்இன்டர்பிரேஷனா என்னமோ இல்ல டிடிஎஃப் மிஸ்லீடிங்கா வின்னர் போடுறாங்க. அரோரான்னு போட்டிருக்காங்க. ரியா டாஸ்க் 7 போட்டிருக்காரு. வின்னர் தான் அந்த டாஸ்க் லூசு 7 டிடிஎஃப் winner வின்னர்னு போட்டிருக்கு. ஏங்க ரியாவை பத்தி உங்களுக்கு கேட்கவா வேணும்? யோசிச்சு பாருங்க. அதுதான் கேக்குறேன், எப்படி டக்குன்னு ஆமா. Still, இல்ல இப்படிதான் டாஸ்க் 8 இல்ல 9 கிடையாதா? see, இல்ல நான் எக்ஸ்பிளைன் நயன் பண்றேன். கிடையாது. இல்ல task சாம் இல்ல 7 ஓட சாம் winner இல்ல சாம் அரோரா. நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். மேபி அவங்க இப்ப அரோராவும் சாண்ட்ராவும் செகண்ட் பிளேஸ்ல இருக்காங்கல்ல. இப்ப அந்த டாஸ்க் போயிட்டு இருக்கும். மேபி வின்னா சான்சஸ் இருக்குன்றனால அந்த மாதிரி போட்டிருப்பாங்களா இருக்கும். இல்லைன்னா அந்த 7th டாஸ்க்ல வின் பண்ணனால அந்த மாதிரி போட்டிருப்பாங்களா இருக்கும். கிளியர் பண்ணிட்டேன். டாஸ்க் 7 வின்னருக்கு பதிலா அப்படி போட்டிருக்காங்க அவங்க. டிடிஎஃப் வின்னர் அப்படின்னு போட்டிருக்காங்க. இல்ல இப்ப டாஸ்க் 7 என்ன இது? ஜெனரல் நாலேஜ். ஜெனரல் நாலேஜ் 8 சார். 8 கார் டாஸ்க். கார் டாஸ்க். அது வந்து நாளைக்கு தான் நடக்குதா? ஃபுல் நைட் நடக்குமா? இப்படி அது இன்னைக்கு நைட் இப்ப ஆரம்பிச்சிருச்சு. ப்ரோ அது ஓட் அதான் பேஸ்டா ப்ரோ? Thursday. We are expecting இல்ல 5 அது to 9. ஓட் பேஸ்டா? ஓட் ஐ மீன் ஓட் பண்ணி வெளிய அனுப்புவாங்களா? ஓட் இல்லங்க. கடைசி வரைக்கும் யார் உட்கார்ந்திருக்காங்களோ அதுதானங்க அது கார் டாஸ்க். அவ்வளவுதான். ஓட்டு போட்டாலும் இறங்க அப்புறம் மாட்டேன்னு சொல்லி இவனுங்க சண்டை அதுலயே அது போடலாம். இவங்க பண்ணுவானுங்க. என்ன பண்றாங்கன்னு ஓட்டு தெரியல. யாரும் இறங்க மாட்டேங்கிறாங்க, ஓட் போடலாம் அப்படின்னு இந்த விக்ரம் ஆரம்பிச்சிருவான் ஃபர்ஸ்ட். அது இல்லங்க, பஸர் சொல்லுவாங்க. ஒரு பஸர் அப்ப ஒருத்தன் பேசி இறங்கணும். அப்படிதானங்க? கன்வின்ஸ் பண்ணி இறங்கணும். பேசி இறங்கணும். அவ்வளவுதான். கீழ இருக்க லோவர் பாயிண்ட்ஸ்ல இருக்கலாம் அசால்ட்டா இறக்கி விட்டுருவாங்க. எல்லாரும் கன்ஃபியூஸ் ஆகுறாங்களாம். நிறைய பேர் நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்து போறாங்களா, எது உண்மை எது பொய்னா. ஐயா நான் பாயிண்ட்ஸ் எதுவுமே போடல. நான் வந்து இப்ப இருக்க எனக்கு 7 வரை வந்ததை வச்சுதான் நான் போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் செகண்ட் யார் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. இப்ப லீடிங் வந்து சபரி, செகண்ட் பிளேஸ்ல அரோராவும் சாண்ட்ராவும் இருக்காங்களா? கரெக்ட். அந்த மாதிரி தான் நான் போட்டிருக்கேன். நான் எனக்கு வச்சதை வச்சுதான் நான் போட்டிருக்கேன். நான் பாயிண்ட்ஸ் எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. ஓகேவா? எல்லாரும் கீழே கமெண்ட்ஸ்ல போட்டு எது உண்மை எது ட்ரூலாம் கேட்காதீங்க. நான் போட்டிருக்கிறது நான் எனக்கு வந்து அப்டேட் வச்சு தான் நான் போட்டிருக்கேன். ஓகே ஓகே. இப்ப அரோரா டிடிஎஃப் இன் கேஸ் அவங்க வின் பண்றாங்க, இந்த மாதிரி யார் போவாங்க? அரோரா வின் பண்ணிட்டானா யார் வேணாலும் ஆக்சுவலி போலாம். ஓகே. சுபிக்ஷா, சபரி, கமருதீன். கமருதீன்லாம் போற சான்ஸ் இருக்குங்களா? விக்கல்ஸ்.
ஒரே லைவே பார்க்க முடியல. கிரிஞ்சா இருக்கு இவங்க பண்றது. 2 பேர் பண்றது. தாங்கவே முடியல. எப்படா யாரையோ ஒருத்தரான ஏங்க நான் நான் பார்த்துட்டு இருக்கேன். என் நிலைமைய நினைச்சு பாருங்க. நீங்க பார்க்க முடியலன்னு சொல்லி கிரிஞ்சா இருக்கு சொல்லி ஆஃப் பார்க்க பண்றீங்க. முடியலன்னு போய் இவங்க ஸ்ட்ரேஞ்சர் வந்து இங்க திங்ஸ் வெளியில வந்து பார்த்துட்டு ஒரு 2 ஃபால்ஸ் மணி நேரம் நாரேட்டிவ் ஓட்டிட்டு வந்தாச்சு. இங்க ஃபால்ஸ் நாரேட்டிவ் வைப்பாங்க. அத வந்து நம்ம கரெக்ட்டா பார்க்கணும்னு சொல்லிட்டு நான் உட்கார்ந்து இதையும் பார்க்குறேன். ம். என் நிலைமைய நினைச்சு பாருங்க. நான் மத்தியானம் வரைக்கும் பார்த்தேன். அதுக்கப்புறம் முடியல. 11 மணி வரைக்கும் பார்த்தேன். அப்புறம் இவங்க மூஞ்சியவே காமிச்சிட்டு இருந்தாங்க. பாரு கமருதீனோட கிரிஞ்சு தாங்க. அனதர் ஒண்ணே ஒண்ணு ஆட் பண்ணிக்கிறேங்க. வீட்ல வந்து நோ ஒன் நியூ அபௌட் த டைனிங் டேபிள் அண்ட் ஹேண்ட் ரைட்டிங் மேட்டர். இன்னைக்கு தெரிஞ்சிருச்சு அரோராவுக்கும், சுபிக்ஷாவுக்கும். புரியலைங்க. டிட் எனிவன் நோட்டீஸ் தட்? எப்படி? பாத்தீங்களா அந்த கிளிப் யாராச்சும் எங்கேயாச்சும் இல்லையே. வந்துச்சா? புரியல ஹேண்ட் ரைட்டிங் புரியல. மேட்டர்ல அந்த இது சாப்பாடு மேட்டர். ஆமா இந்த கவர் மேட்ரு வந்து ரெண்டுமே சொல்லிட்டாங்க சாண்ட்ரா. ரெண்டுமே ம், வந்துச்சு. சாண்ட்ரா வந்து she was shocked. She thought these people knew. இல்ல என்ன சாப்பாடு மேட்ரு ஓகே அது? அங்க என்ன ஏதோ வந்துச்சுன்னா அது இருங்க எக்ஸாக்ட் நான் சொல்றேன். ரசிகன் இவங்க இல்ல நான் இல்ல இல்ல சொல்றேன். ரசிகன் அது ஒரு டிஸ்கஸ்டிங் ரசிகன் மேட்டருங்க அவங்க. ம், ம், ரசிகன் ம் நாளைக்கு கார் டாஸ்க் நடந்துட்டு இருக்குல்ல, அதுல ம் ஒரு முக்கியமான ஃபைட்டு. வெயிட்டா ம் ஓகே முக்கியமான ஃபைட்டை நீங்க கால்ல வாங்க, நான் சொல்றேன். அதுக்கப்புறம் நீங்க சொல்லணும்னா ஸ்பேஸை சொல்லிக்கோங்க. ஓகே ஓகே. சரி ஓகே நான் வர்றேன். நான் இதை மட்டும் சொல்லிட்டு வந்துடுறேன் அபி. give a call. I will tell. See, let's not discuss about the matter. இன்னைக்கு என்ன நடந்துச்சோ அதை மட்டும் நான் சொல்றேன். என்ன ஆச்சுன்னா சுபிக்ஷா asked, இந்த மாதிரி வந்து இவங்க அடிச்சுக்கிட்டு சேர்ந்துக்கிட்டே இருக்காங்களே, இவர் வந்து அவ்வளோ கேவலமா பேசுறாரு, அதுக்கப்புறம் போய் சேர்றாங்களே, இது வந்து மக்கள் எப்படி பார்த்துக்கிட்டு இருக்காங்க, மக்கள் இதை எப்படி எடுத்துப்பாங்க எனக்கு தெரிய மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே அதுக்கு வந்து she said like எனக்கும் தெரிலங்க, என்ன மாதிரி பண்றாங்கன்னு தெரில, இவங்க கையில எழுதி காட்டினது, இவங்க சாப்பாடு மேட்டர்ல பேசுனதெல்லாம் வந்து இட் வாஸ் வெரி டிஸ்கஸ்டிங், எனக்கே பிடிக்கல அப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அரோரா வந்து சாப்பாடா என்ன சாப்பாடுன்னொடனே சாண்ட்ரா வந்து அச்சோ உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஷீ ஸ்டார்டட் சேயிங். அப்புறம் வந்து டைவர்ட் ஆயிடுச்சு, கேமரா மாத்திட்டாங்க. ஓகே ஓகே. இல்ல நைட்டு நான் பார்த்துட்டு இருந்தேன். சரி இதுக்கு மேல இவன் பண்றதெல்லாம் போய் அது இவன் பேசும்போது கரெக்டா கொஞ்ச நேரம் மியூட் வேற போட்டாங்க. அப்படியே கேமரா வந்து பெட்ரூம் பக்கம் திரும்பிடுச்சு. இவன் பேசுனதே ஒரு 5 to 10 மினிட்ஸ் வரவே இல்ல. இவன் பார்வதி கிட்ட கிச்சன்ல பேசிட்டு இருந்தது. அது அப்படியே கேமரா மாறி ஃபோக்கஸ் வந்து பெட்ரூம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் போய் பெட்ரூம்ல பேசிட்டு இருந்தாங்க. அத நான் கவனிக்கல நானு. சரி, இதுக்கப்புறம் என்ன போய் பார்க்கறது, நான் பாட்டுல போய் இது பண்றேன் நானு. இது இதுவே தான் திருப்பி திருப்பி நடக்கும். 2 பேருக்குமே எதுவுமே இல்ல அப்படின்னு முடிவு பண்ணிட்டு பாக்குற நமக்கு தான் இதுன்ட்டு நான் வெளில வந்துட்டேன். கேக்குதா? சொல்லுங்க ப்ரோ. கேக்குது ஓகே ப்ரோ. ஓகே ஓகே கட் ஆயிடுச்சு. நல்ல இல்ல இப்பதான் கேட்டது அதனால தான். ஓகே ஓகே. சரி மீனா பேசுங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. மீனா பேசுங்க. ஓகே ஓகே. நான் ஒரே ஒரு இதுதான் சொல்ல வந்தேன். ஆக்சுவலா எனக்குமே இவங்க காதல் கன்றாவி இது எதுவுமே பிடிக்காது. எந்த கண்டஸ்டன்ட்டையும் பிடிக்காது. ஆனா யாரோ பேசிட்டு இருக்கிற சொன்னா கமருதீன் வந்து ஜெனியூனா கேட்கலன்னு, அது வந்து கர்மான்னு தான் நான் நினைக்கிறேன். அவங்க வந்து சொன்னாங்கல்ல, நான் ஹோஸ்ட்டுட்டே வந்து சாண்ட்ரா சொன்னாங்கல்ல, ஹோஸ்ட்டுட்ட ஜெனியூனா கேட்காத சாரியவே அவர் அக்செப்ட் பண்ணல அப்படின்னு. அதே தான் அவங்களுக்கும் கிடைக்கும். அவங்க சரியோ தப்போ அவங்க என்ன பண்றாங்களோ அதுதான் அவங்களுக்கும் வரும். இதுக்காக சாண்ட்ராவை இதெல்லாம் ஒத்துக்க முடியாது. சரி ஓகே. நாளைக்கு இன்னும் இதை விட பயங்கரமா இருக்கு. அதுக்கு எப்படி சாரி கேக்குறாங்கன்றது நாளைக்கு பார்ப்போம். இங்க யார் கேக்குற சாரியும் ஜெனியூன் கிடையாது. யாருமே ஒழுங்கு கிடையாது. மொத்தத்துல சீசனே இழுத்து மூணுனா ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கும் அதேதான் ப்ரோ இருக்கிற இந்த கண்டிஷன். ஃப்ராடு மேட்டருக்கே வந்து ஹைலைட் வந்து இவங்க வெளியில பேசிட்டு இருப்பாங்க, அந்த பிரச்சனை முடிஞ்சிரும். திவ்யா வந்து உள்ள அவளுக்கு ஒரு கட் போகும். அவங்க சொல்லுவாங்க, இந்த ஃப்ராடுன்றா எப்படி சொல்றாங்கன்னே தெரியல, இவங்கெல்லாம் அந்த வார்த்தைக்கு மீனிங்கே தெரியல போல இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஒரு ஒரு இம்பார்ட்டண்டா இருக்கும் அந்த கட்டு, அவளுக்கு வச்ச கட்டுங்க. ஆமா தெரியல, அது 1 ஹவர்ல வந்துச்சான்னு தெரியல. அது
ஆமா ப்ரோ 1 ஹவர்ல வந்தது. வந்துச்சா? ஓகே. ப்ரோ 1 ஹவர்ல ஃப்ராடு சொல்ற அந்த டைலாக் ஆனா வந்ததுங்களா? ஆனா நான் ம். பார்த்தேன் வந்தது வரலாம் வந்தது. வந்துதா? நிறைய டைம் சொன்னோம். அந்த 3 டைம் ஃப்ராடு சொன்னது வந்தது 1 ஹவர். கமருதீன் சொன்னது வந்தது. அப்ப ஆப்வியஸா ஆமா வீக்கெண்ட்ல கொஸ்டின் பண்ணுவாங்க. இல்ல இது சாண்ட்ரா வந்து கேட்ட சாரி வந்து ஓகே, அது கனிக்கு அகென்ஸ்டா ஒன்று கேட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து விஜேஸ் கேட்டதுனாலதான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லிட்டாங்க. ஆனா கமருதீன் வந்து இது ஆரம்பத்துல இருந்தே ஒன்று பண்ணிட்டு அவன் திரும்பி ரிப்பீட்டடா ஒரு சாரி கேட்டுறான். அது சாரி கேட்டாலும் திரும்பி அவனுக்குள்ள அந்த அது திரும்பி உள்ள ஒரு வெஞ்சன்ஸா வச்சுட்டு திரும்பி அதே பேசுறான். அது அப்படியே தானே ரிப்பீட்டடா நடந்துட்டு இருக்கு. வீக் 1, 2ல இருந்தே அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. சாம் அவன் அக்யூசேஷன் வைக்கும் போது ரீசனபிளா இல்ல. முதல்ல அவனை பிஆர் வச்சுதான் சொன்னதுனாலே அவன் வாலண்டரியா போயிட்டு ஃப்ராடுன்னு சொல்றான். அந்த ஃப்ராடுன்னு சொல்றதுக்கு ஏதாச்சும் ஒரு சொல்ல மாட்டான் அர்த்தமே. அது ஏதாச்சும் கிளியரா சொல்லிட்டு சொன்னாலும் பரவாயில்ல. அத கரெக்டா சொல்லாம இவன் பாட்டுன்னு வைக்கிறான் அப்படியே. அது எங்கெங்கயோ கோத்துட்டு வரான். சபரி வந்து அதை டிஃபெண்ட் பண்ணி வரும்போது அன்னைக்கு பெட்ஷீட்டை தூக்கிட்டு வெளியில வந்தாங்கல்ல அப்படின்னு அங்க வரான். அதுக்கப்புறம் விக்ரம் வந்து டிஃபெண்ட் பண்ணும்போது நீ கூட திவ்யாவை சொன்னல, அதே மாதிரிதான் எனக்கும் தோணுச்சு நான் சொன்னேன்றான். இது அவங்களுமே பேச விடாம கரெக்டா அந்த அவங்கள வந்து வாயடைக்கிறதுக்கு ஒரு மேட்டரை வந்து வெளியில வைக்கிறான். இது சுத்தி விடுறது இங்கேயே இப்படி சுத்தி விடுறான்னா வீக்கெண்ட்ல இதை அட்ரஸ் பண்ணுவாங்களான்றதே டவுட்டா இருக்கு. ஏன்னா ஆப்வியஸா சுத்தி விடுவான் இந்த மேட்டருக்கு. இல்ல அதை சொல்ல வருவான். அவங்க வெளியேற்று வந்து போட்டாங்களா, அதை சொல்ல வரும்போது பாடி சொல்லுவாங்க. அது அவங்களோட இது அவங்களுக்கு பண்றாங்க. அது அப்பயே உடைச்சிட்டாங்க. அவன் ஒரு ரீசன் சொல்லும் போது ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க அது அவங்களோட இதுன்னு சொல்லிட்டு. அது ஸ்ட்ராங்கா இல்லைன்னு சொல்லிட்டு அவனுக்கே தெரிஞ்சிச்சு அப்பயே. ஏன்னா அதுக்கு சப்போர்ட் பண்ணி யாரும் பேசவும் இல்லாங்க. அவனுக்கு ஈகோ டச் ஆயிடுச்சுங்க, வேற ஒண்ணும் கிடையாது. திவ்யா எல்லாம் பாருங்க சைலண்டா வந்துட்டு போயிட்டாங்க. சபரியும் சைலண்டா வந்துட்டு போயிட்டாங்க. வாலண்டரியா போயிட்டு இவனே போய் லாரியில போய் ஏறிட்டான். தேவையில்லாத வேலை அவனுக்கு. இருக்கிறதுல திவ்யா சபரி 2 பேரும் தான் இண்டிவிஜுவலா விளையாடுற மாதிரி எனக்கு தெரியுது. அவங்க 2 பேரும் அதிகமா பேசுறாங்க இல்ல கேம் விளையாடல, அதெல்லாம் தாண்டி இருக்கிற 9 பேர்ல இவங்க 2 பேரும் தான் பெட்டரா தெரியுது. சபரி எனக்கு தெரிஞ்சு இப்போ இண்டிவிஜுவலா விளையாடுறாரு. இல்ல தருண், இப்போ இண்டிவிஜுவலா விளையாடுறாரு சபரி. இதுக்கு முன்னாடி எங்க போனாரு? இதே சபரி இல்லையே. இல்ல அந்தந்த வீக்ல உள்ளதங்க அவரு ஃபர்ஸ்ட் ஒரு 4 வீக்ஸ் வேணா இண்டிவிஜுவல் இல்லாம இருந்திருக்கலாம். ஓரளவுக்கு அந்த அன்பு பிடியில இருந்துக்கலாம். அதுக்கப்புறத்துல இருந்து ஓரளவுக்கு இண்டிவிஜுவலா தான் இருப்பாரு. எல்லாரு கூடயும் ஒட்ட மாட்டாரு. பட் ஆனா அந்த கேங் கூட சிரிச்சு பேசுவாரு. இந்த கேங் வந்து மிச்ச கேங் எல்லாம் பேச மாட்டாங்க. அவ்வளவுதான். இப்ப பார்வதியே எடுத்துக்கோங்க. போன வாரம் அவங்க அம்மா கிட்ட சபரியை கழுவி ஊத்திட்டு இருந்தாங்க. பட் இந்த வாரம் என்ன பண்றாங்க? சபரி நல்லவன் வல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து சொல்றாங்க. அது வந்து அது நம்மள காட்டுறது அப்படி காட்டியே பழகிட்டாங்க. அவ்வளவுதான். மத்தபடி சபரி அந்த அளவுக்குலாம் ரொம்ப இதுவாயிலாம் கிடையாது. எனக்கு இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. இந்த வாரம் இவங்க இந்த பிரச்சனை மத்த பிரச்சனை எல்லா பிரச்சனையிலயும் போயிட்டு சபரி கரெக்டான வேலிடான கொஸ்டின்ஸ் தான் கேட்கறான். கரெக்டா பேசுறான். ஆனா இதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் நிறைய நடந்திருக்குல்ல. அந்த இஷ்யூஸ்ல இவன் உள்ளே போலையே. உள்ள போய் எங்கேயுமே யாருக்கிட்டையும் பேசல. அப்ப அங்கேயே அந்த இண்டிவிஜுவல் போயிடுச்சு இல்ல. அதுதான் இண்டிவிஜுவல். நீங்க அவன் காமனா யாருக்குமே கேட்கல. இல்ல நீங்க என்ன பேசினாலும் சரி, லேடிஸ் கிட்ட ஒரு மேன்லேர்னிங் பண்ண மாட்டீங்களா? அது பெரிய தப்பு இருக்கிறது. அதெல்லாம் விட்டு அதெல்லாம் கடந்து அதெல்லாம் கேள்வி கேட்டாச்சு, முடிஞ்சாச்சு. அது முடிஞ்ச பிரச்சனை. இப்போதைக்கு டாக்ஸிக் இல்லாம இருக்கிறது, அதே நேரம் ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிறது, கேமை அநியாயம் பண்ணாம விளையாடுறது, இந்த 3ஐயும் பார்க்கும்போது சபரியும் திவ்யாவும் மட்டும்தான் என் கண்ணுக்கு தெரியுறாங்க கரெக்டா. சபரி வாங்கினாடி அந்த மாதிரி ஸ்டார்டிங்ல, அதனாலதான். இல்ல வாட் எவர் இட் மேபி இப்ப உள்ளது அவங்களுடைய பார்வைக்கு அது அவங்களுக்கு அப்படி தெரியுது. ஓகே, அது அக்ரீட். உங்களுடைய ஒப்பீனியன் அது. இல்ல ஒரே ஒரு விஷயம் தான் ப்ரோ. அந்த இதுல கேப்டன்சி டாஸ்க்ல ஃபர்ஸ்ட் 2 ரவுண்ட் வந்து வின் பண்ணிடுவான் சபரி, புரியுதுங்களா? ரெஃப்ரி பண்ண தப்பால மறுபடியும் 3வது ரவுண்டு ஆட வைக்கும் போது அவன் செம்ம கடுப்பாயிருவான். ஆல்ரெடி அவன் எனர்ஜி வந்து பிரகாஷ் இதுக்கு நீங்க என்ன சப்பா கட்டினாலும் நான் ஒத்துக்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, அங்க வின் பண்றது மெயினே கிடையாது. நீ எப்படி ஹேண்டில் பண்ற, அந்த சிச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்றதுதான். லேடிஸை வந்து மேன் ஹேண்டில் பண்றது ரொம்ப பெரிய தப்பு. சரிங்களா? அந்த விஷயத்துல அவன் தோத்திருந்தா கூட பரவாயில்ல. இல்ல சபரி நான் பிரகாஷ் இப்பயும் சொல்றேன்,
அந்த விஷயத்துல பார்வதி ட்ரிகர் பண்ணி நீ சாஃப்டா ஹேண்டில் பண்ணி நீ தோத்துந்தா கூட உனக்கு நல்ல பேர் தான். உனக்கு தேவை ஸ்கோரிங் தான். அந்த இடத்துல நீ எப்படி சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்றது தான். நீ போய் ஆஷா ஒரு லேடிஸை தள்ளி விட்டு பண்றது வந்து கரெக்ட் தருண். ஆனா அது முடிஞ்சிடுச்சு, அதுக்கப்புறம் அதை ரிக்ரெட் பண்ணிட்டான்ல, அத நம்ம அக்ரி பண்ணிக்கலாம். சொல்லவே இல்ல. இன்னுமே மேல இருக்கிற கரெக்ட் மேல இருக்கிற ஒரே பாயிண்ட்னா அது ஒரே த்ரூ அவுட் தி சீசன்ல ஒரு நெகட்டிவ்னா அது மட்டும் தான். ஆனா அது அதையுமே ரிக்ரெட் பண்ணி அது பாசிட்டிவா மாத்திட்டானே, அந்த இஷ்யூ இல்லையே அதுக்கப்புறம் அவங்களுக்கு. அடுத்தது அதே மாதிரி ஆக்ஷன் பண்ணல. இப்ப ஒருத்தர் வந்து சாரி கேட்டுட்டு திரும்ப பண்றது வேற, ஒருத்தர் சாரி கேட்டுட்டு திரும்ப அந்த மாதிரி ஆக்ஷன் இறங்கல. அப்பதான் அது வந்து தெரியாம பண்ண தப்பு. அது தப்புக்கு மன்னிப்பு பண்ற அளவுக்கு சபரி ஓகேனா சொன்னேன். அந்த ஒரே நிமிஷம் இல்ல அவர் சாரி கேட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்பி பண்ணலன்றதுனால அது தெரியாம பண்ண தப்புன்ற மாதிரி ஆயிடாது. அது தெரிஞ்சுதான் பண்ண தப்பு, அது அட்ரஸும் பண்ணப்பட்டாச்சு, அது ரிக்ரெட் பண்ணி சாரி கேட்டுட்டா, அதுக்கப்புறம் ரிப்பீட் பண்ணல. அதுதான் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். உடனே நம்ம வந்து தெரியாம பண்ணிட்டாரு அப்படின்றது திரும்பி ஆரம்பிச்சா அது அந்த கேம் ஆஃப் தி மொமெண்ட், ஹீட் ஆஃப் தி மொமெண்ட்ல நடந்ததுனால நான் அப்படி சொன்னேன். சரி நீங்க சொல்ற மாதிரி ஓகே, அது முடிஞ்சிருச்சு, அதுக்கு ரெக்ரெட் பண்ணிட்டு அவர் அது மாதிரி திரும்ப பண்ணல. அதுவே பெரிய விஷயம். அதுதான் நான் பாராட்ட வேண்டிய விஷயம். பெரிய விஷயம் இல்ல, பாராட்ட வேண்டிய விஷயம். அவ்வளவுதான். இல்ல அவன் ட்ரிகர் ஆனதுக்கு அந்த ஃபர்ஸ்ட் ரீசன் என்னன்னா, சும்மா இருக்கிறவன போயிட்டு இல்ல அதுதான் சொல்றேன்ல வார்த்தை யூஸ் பிரகாஷ், பிரகாஷ் அது என்ன சொன்னாலும் தப்புதான் பிரகாஷ். அந்த டிபேட்டுக்குள்ளே நீ போவானான்ற என்ன பொறுத்த வரைக்கும் அது முடிஞ்சு போச்சு. இப்போ என்னன்னா, இப்போ வந்து அவன் நியூட்ரலா ஜெனரலா எல்லா இடத்துலயும் வந்து பேசுறான். எல்லா பாயிண்ட்ஸ்லயும் வந்து அவன் ஒரு ஆர்குமெண்ட் வச்சு கேட்கறான், கேள்வி கேட்கறான். அது வந்து கனி இருக்கிற வரைக்கும் அது நடக்கல. ஏன்னா அங்க வந்து கனிக்கு ஒரு சில சப்போர்ட் பண்றவங்க எஃப்ஜே கிட்ட கூட இந்த அளவுக்குலாம் ஆஷா எங்கேயுமே பேசி பார்த்தது இல்ல. நிறைய பேர் அது தெரியல, அது ஏதோ ஒரு பிளாக் மோட்லயே இருந்திருக்கான். இப்போ கொஞ்சம் ஒரு ஃப்ரீ மைண்டா ஓபன் மைண்டடா எல்லார்கிட்டயும் ஃபேமிலில இருந்து வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் ஓபன் மைண்டா இருக்கான். ஃபேமிலில இருந்து வந்ததுக்கு அப்புறம் கூட நீங்க வச்சுக்கலாம், அப்படி கூட வச்சுக்கலாம். ஆனா அவன் கொஞ்சம் ஒரு அவனுடைய வியூ வந்து இப்போ வந்து கொஞ்சம் கரெக்டா போகுது. அந்த டைம்ல அது அந்த வியூ போல அவனுக்கு வந்து அது கரெக்டா பட்டாலுமே அது எங்கேயோ ஒரு இடத்துல பிளாக் யாரோ பண்ணி இது வேற மாதிரி திருப்பி அது இது பேசினா தப்பாயிடும், அந்த மாதிரி ஒரு பிளாக்ல இருந்திருக்கான். அது நீங்க பாக்கணும்ல. அது ஏன்னா ஆப்வியஸ்லி அது சம் கைண்ட் ஆஃப் மேனிபுலேஷன் உள்ளுக்குள்ள இருக்கும். ஒரு பாண்டிங்குள்ள இருக்கும் போது இப்போ என்ன விட இன்னொருத்தவங்க வந்து ஒரு மதிக்கத்தக்க ஒருத்தர், இப்போ அவன் சிஸ்டர்னே சொல்றாங்க கனி, அவங்க இருக்கும் போது அவங்க ஒப்பீனியன் ஒண்ணு வைக்கும் போது ஒருவேளை அது கரெக்டா இருக்குமோ, இல்ல நம்ம யோசிச்சது கரெக்டா இருக்குமோ, அந்த குழப்பம் இருக்கும் இல்லையா? இப்ப அந்த குழப்பம்லாம் இல்லாம ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு நேர்த்தியா பாக்குறான், கரெக்டா பார்த்து கரெக்டா ஜட்ஜ் பண்ணி கரெக்டா பேசுறான், அவ்வளவுதான். அது இதுக்கு முன்னாடி இல்ல, ஃபேமிலி ரவுண்ட்ல இருந்து இல்ல. அதுக்காக வந்து என்னன்னா, அவனை வந்து நம்ம நிறைய கண்டென்ட் பிளாக்கர் சொல்லி சொல்லுவோம் தெரியுமா? சண்டை வரும்போது வந்து தடுத்து விட்டுருவான் அவன். ஸோ அந்த தப்பு இல்லாம பண்ணிருக்க ஆரம்பிச்சு அதை பண்ணான். ஆனா அது சரியா தப்பான்னு தெரியாம பண்ணான். அதுக்கப்புறம் இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் அப்படியே கொஞ்சம் 2 வாரம் டவுன் ஆனான். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஒரு சில இடத்துல வந்து அவன் பேசணும்னா இவனை மொக்க பண்ணி அமுச்சிடுவாங்க. அப்படியே யாருன்னா ஒரு வார்த்தை சொன்ன உடனே அப்படியே சரி ஓகே அப்படி சொல்லிட்டு அவன் பண்ணு கம்முன்னு போயிடுவான். யாருக்கிட்டையும் வந்து வாதமா வைக்க மாட்டான் இவன். அதுதான் இவன்கிட்ட இருந்த ஒரு இப்ப என்னன்னா வந்து சரி பரவாயில்ல, தப்பானவும் போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இவனோட கருத்து எடுத்து வைக்கிறான். அதுதான் இல்ல இப்ப தெளிவா பார்க்க முடியுது. அந்த டைம்ல வந்து கன்ஃபியூஷன் ஸ்டேஜ் தான். ஓகேவா? இப்ப தெளிவா பாக்குறான். இந்த இஷ்யூனா இதுதான் கரெக்ட் அப்படின்ற மாதிரி அவனே ஜட்ஜ்மெண்ட் பண்றான்ல, அது நம்ம வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும். அவன் வந்து ஓவர் திங்க் நிறைய வச்சிருந்தான். இப்ப அந்த ஓவர் திங்கிங் கொஞ்சம் கம்மியாயிருச்சு. ஃபர்ஸ்ட்ல என்ன நினைப்பான், அவனே நினைச்சுப்பான் இது நடக்குமோ அது நடக்குமோ அப்படின்ட்டு. அதே மாதிரி அந்த அவன் அப்சர்வ் நல்லா தான் பண்றான். அந்த எடுத்து சொல்றது வந்து மிஸ் பண்ணிடுவான். அது வந்து இந்த தடவை கொஞ்சம் இதுவாயிருச்சு. ஆனா நீங்க சாம் ப்ரோ நீங்க பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், வீக்கெண்ட்ல அப்பப்போ 2-3 நல்ல பாயிண்ட் சொல்லுவான். பட் வந்து அது அந்த அளவுக்கு எடுபடி ஆகல. இப்ப அரோரா அது ஒரு செலக்டிவா தானே ப்ரோ இருந்துச்சு. இப்போ வந்து எல்லாரும் ஒரு கான்ஃபிடென்ட்டா அடிக்கல. ஏன் செலக்டிவா இருந்துச்சுன்னா அவன் அந்த இடத்துல அவனுக்கு வந்து ஒரு பாண்ட் இருக்கு.
அந்த பாண்டை பத்தி பேசினாலோ இல்ல வந்து இவங்களை பத்தி வந்து பேசினாலோ அது நம்மளுக்கு திரும்பி வரக்கூடாது. அந்த ஒரு சேஃப் கேம் ஒண்ணு இருந்துச்சு. இப்ப அது இல்ல. ரசிகன் பார்வதி மட்டும் தான் ரசிகன் அவன் பேசுவான் வீக்கெண்ட்ல, நல்லா கவனிச்சுன்னா தெரியும். பார்வதி வேற யாரோ ஒருத்தருங்க, மத்த யாரை பத்தி பேச மாட்டான். செலக்டிவா ஏன் அப்படி இருந்துச்சு பார்வதி பத்தி மட்டுமே அவனுக்கு இருந்தது அப்படின்னா, ஏன்னா அவன் வந்து அவன் வெண்ட் அவுட் ஏதோ ஒண்ணு வச்சுக்கோங்களேன். அவங்க அந்த சர்க்கிள் அந்த கேங்குக்குள்ள உட்காந்து பேசும்போது அந்த டாபிக்குமே பார்வதி பத்தி மட்டுமே தான் இருக்கும். அப்போ ஆப்வியஸ்லா நம்ம சப்கான்சியஸா என்ன ஆயிடும்னா பார்வதி பத்தி மட்டுமே ஒப்பீனியன் நிறைய எழுதுறதுனால அதை பத்தி மட்டுமே பேசுற மாதிரி இருந்துச்சு. அதனாலதானே இந்த கேமுக்கு இந்த குரூப்பிசம் ஒரு சாபக்கேடுன்னு சொல்றதுக்கான காரணமே அதானே. இது நீங்க அது விஜய் சேதுபதி சொல்றதே தப்பு. அவங்க அது கேமுக்கு அவங்க ஒன்னா விளையாடல, அது வரைக்கும் அவங்க பாண்ட் என்னவனா இருந்துட்டு போட்டோம்னு சொல்றதே தப்பு. டாஸ்க்குக்கோ இதுக்கோ குரூப்பிசம் பண்ணல, அவங்க பேசிக்கிறதுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பா பேசிக்கிறாங்க அப்படின்றது தப்பான ஸ்டேட்மெண்ட். ஏன்னா ஒரு 4 பேர் உட்கார்ந்து பேசினாலே ஒருத்தரை பத்தி மட்டுமே பேசிட்டு இருந்தாலே நம்மளுக்கும் அந்த ஒருத்தரை பத்தி மட்டுமே ஒரு ஜட்ஜ்மெண்டா ஒரு ஒப்பீனியன் வந்துடும். ஸோ 4 பேர் பேசுறாங்களே அட் அ டைம், அப்போ அதுதான் கரெக்டா இருக்கும்ன்ற மாதிரி வந்துடும். அதுக்குதான் இந்த சீசன்ல நீங்க ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தாலுமே ஒப்பீனியன்ஸ்ல வந்து நீங்க இண்டிவிஜுவலா இருக்கணும். நீங்க டாஸ்க்ல இண்டிவிஜுவலா இருக்கிறீங்களோ கேம்ல இண்டிவிஜுவலா இருக்கீங்களோ அது கிடையாது. ஒப்பீனியன்ஸ்ல உங்களுக்கு தோன்றதை மட்டும்தான் நீங்க பேசணும். இன்னும் 4 பேர் பேசுறாங்க அப்ப இதுதான் கரெக்ட், அதை வச்சு நம்ம ஒண்ணு பேசுவோம் அப்படின்றது பேசக்கூடாது. அதுதான் குரூப்பிசம்னு சொல்றது. வேற யாரு? அது ஈஸியா அதான் அந்த இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுறாங்க அவங்களுக்கே தெரியாம. இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிட்டாங்க. அதுதான் இப்ப சுபிக்ஷாலாம் பாருங்க, அந்த இன்ஃப்ளூயன்ஸ்ல இருந்து வெளியில வரவே முடியல. அந்த பொண்ணுக்கே அது தெரிய மாட்டேங்குது இன்ஃப்ளூயன்ஸ் தான் ஆகிறன்றது. யாராவது சொன்னாலும் அது இப்ப எல்லாருக்குமே இந்த சீசன்ல என்னன்னா ஒருத்தரை கிரிட்டிசைஸ் பண்ணா அதை ஏத்துக்க மாட்டாங்க. அது ஏன் நம்ம கிட்ட இது சொல்றாங்கன்னு கூட சும்மா கூட உட்காந்து யோசிக்க மாட்டாங்க. சேம் ப்ராப்ளம். அது ஹிப்னாடைஸ் பண்ணி விட்ட மாதிரி சுத்திட்டு இருக்கு. அது விக்ரம் நல்லா ஹிப்னாடைஸ் பண்ணிட்டான். மைண்ட்ல வந்து ஃபுல்லா திணிச்சிட்டான் பேசியே. அது கூட பரவாயில்ல ப்ரோ. அவங்க தம்பி வந்து சொல்றான், விஜய் சேதுபதி சொல்றாரு ஏங்க அந்த கொஞ்சம் நிறுத்துங்கன்றாரு துப்புறத. அது வந்து அந்த பொண்ணு ஏதோ நம்மள வந்து டவுன் பண்றாங்க, நம்ம செய்யறது எல்லாருக்கும் பொறாமப்படுறாங்க அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிறாங்க. எனக்கு அதான் ஒண்ணுமே புரியல. ஜான்ஹரி பேசுங்க. ஜான்ஹரி ஹலோ. நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு, என்ன கூப்பிடுறீங்க? ரொம்ப நேரம் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருந்தீங்க. ரொம்ப நேரம் ரொம்ப சீரியஸா பேசுறீங்க. நான் ஹேண்ட் ரைஸே பண்ணல, நான் முதல்ல ரைஸ் பண்ணேன். அப்புறம் ஏன் டாபிக்ஸ் எல்லாம் கட் காப்பி பேஸ்ட்னு எல்லாருமே பேசினதுக்கு அப்புறம் பாயிண்ட்லெஸ்ன்னு சொல்லிட்டு நான் கையை எடுத்துட்டேன். சரிங்களா? So okay, சரி, things are எனக்கு actually whatever they have done today, it's not at all fair, like how everyone said. ஆனா எனக்கு ஒன்னே ஒண்ணுதான், இப்ப இருக்கிற சபரி முன்னாடி இதே மாதிரி இருந்திருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கும் சீரியஸ்லி. பட் what he is doing right now is good, but I won't say that yes now I would support him. No, definitely not, because he has supported a group for a while and now he is coming back and he is showing as if that he is a genuine player. I can't accept that. You should have done from day one onwards. After that huge fight, you've been played as a calm person and you have questioned only 1 or 2%, but you haven't questioned the rest of the people. Even because Vikram on the captaincy task lo vandu Adriye pannadukku kuda he didn't question. FJ edutha effort kuda he didn't do that. So if he is a fair person now, he should have questioned everything what he felt is right or wrong. Iniki Sandra kaha or pesradhu, which is really nice. Like unakku unna patti theriyum illaya, so why are you kind of taking all the other persons whatever their opinions are, what you think it matters the most in alaga solravarku, he should have done this earlier. So but இன்னைக்கு அவர் வந்து சாண்ட்ராவை கன்வின்ஸ் பண்ணது, that was nice, but he should have done this earlier itself தான் எனக்கு தோணுச்சு. And at least now Sandra is awake and now she is playing her game. She is not at all concerned with what other people are doing. On the other side,
I feel like what today Vikram is done is also not fair. Coin taskler. Because I felt like he kind of he manipulates சுபின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா அது அவர் நீங்க பாயிண்ட் வந்து லீடிங்ல இருக்காரு. விக்ரம் திட்டக்கூடாது, சுபியை தான் திட்டணும். சுபி தாங்க, சுபி ஒரு டியூப் லைட் ஓகேங்களா. ஆனா அவர் அந்த மைண்ட் கேம் அழகா விளையாடுறாரு இல்லைங்களா. சோ அது 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 வந்து அது சுபி ஒரு டியூப் லைட்னு தெரிஞ்சு அவர் பண்றாரு பாத்தீங்களா, அது சொல்றேன். So Subi, even still now, she couldn't figure out, okay, why she has to, if they are playing on the point wise, na, yes, what they have done first to 1, 2, 3, okay, 4, 5, 6, why not after that, why not Vikram? So now she being dumb, and Vikram clearly kind of, used her, and he took the points. But the problem is, after this, they are talking about this, but still, Aurora kuda vandu, she couldn't figure out that Vikram is being so smart in it. ஆனா அவங்க சொல்றது விக்ரம் தான் பாவம் அப்படின்றாங்க. எனக்கு I'm like, seriously, how will people say that Vikram is பாவம்? He being so smarter, he took the points and he played the game really well. பட் இது வந்து விக்ரம் பாவம், நீங்க எல்லாருமே வந்து கொஸ்டின் வந்து வினோத தான் கொஸ்டின் பண்ணி கேட்கணும், நீங்க எல்லாரும் ஏன் சுபிய கேக்குறீங்கன்னு புரியல அப்படின்றாங்க. எனக்கு அதுதான் வந்து ஐ ஃபெல் லைக், சீரியஸ்லி நீங்க எல்லாருமே அறிவா இருந்து டம்மா இருக்கிறீங்களா, இல்ல உண்மையிலேயே நீங்க எல்லாருமே டம்மான்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. கரெக்ட் மீ இஃப் ஐ அம் ராங். எக்ஸாக்ட்லி. ஒரு ரிப்ளை சாம். ஆக்சுவலி சுபி தான் ஃபர்ஸ்ட், as soon as the task letter was done, சுபி தான் ஃபர்ஸ்ட் அந்த டீமா சேர்ந்து அடிக்கலாம்னு பேசினதே. அதுக்கப்புறம் ஐடியா போட்டது எல்லாமே விக்ரம் தான், எக்ஸிக்யூட் எங்க பண்ணது ஐடியா யாருங்க கொடுத்தாங்க? அதுதானங்க விஷயம். ஐடியா ஒருத்தர் கொடுத்தாரா? ஃபர்ஸ்ட் பேசினது ஐடியா சுபி தான். கொடுத்து டாஸ்க் கரெக்ட்டுங்க, ஐடியா கொடுத்து அந்த ஐடியா பிரகாரம் தானே ஃபாலோ பண்ணாங்க. ஐடியா பிரகாரம் ஃபாலோ பண்ணா பாயிண்ட்ஸ் பிரகாரம் தான் ஃபாலோ பண்ணும். பாயிண்ட்ஸ் பிரகாரம் ஃபர்ஸ்ட் சபரி அவுட், நெக்ஸ்ட் கம்மு அவுட், தேர்ட் பார்வதி அவுட். சுபி அண்ட் விக்ரம் மட்டும் தான் சேஞ்ச் ஆச்சு, வேற எல்லாமே கரெக்டா தானே போயிருக்கு. அது ஏன் சேஞ்ச் ஆச்சு? திவ்யா ஆமா, திவ்யா வந்து இல்லங்க நான் சொல்றேன். ஆல் த்ரீ வர் சேம் பாயிண்ட். திவ்யாக்கு பதிலா விக்ரம் போயிருக்கணும் அந்த இடத்துல, பாயிண்ட்ஸ் பிரகாரம் போயிருந்தா. இல்ல ப்ரோ, ஆமா, விக்ரம் வாஸ் பிலோ. இல்ல ப்ரோ, எப்படி விக்ரம் was low, Vikram was low. Why will they go for Vikram? Correct. அப்ப திவ்யா, அரோரா, சாண்ட்ரா, but after that why not Vikram? That's my question. சுபிக்ஷா சொன்னால நீங்க கானா வினோத்துக்கு வந்து உள்ள வருவான்ல, வரும்போது நீங்க விக்ரம் கிட்ட போங்கன்னு சொன்னவல்ல. அப்போ அவன் கையில அவன் சுபிக்ஷா பின்னாடி கானா வினோத் வந்து ஒட்டிட்டு வந்துருவாரு. ஆனா திரும்பி ஏன் கானா வினோத்தை மட்டும் துரத்தணும்? போய் விக்ரம் கிட்ட வைக்கலாமே, போய் கேட்டுக்கலாமே. அண்ணா 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 அதுதான் நான் கேக்குறேன். அதுதான் அந்த கேள்வி ஏன் கேட்கல? ஏன் கானா வினோத போய் நீங்க கேக்குறீங்களே, ஏன் நீங்க விக்ரம போய் கேட்கல? கானா வினோத் கூட ஆல்ரெடி ஒரு ஃபைட் போயிட்டு இருக்குது இந்த வாரம், அதுதான் மேட்டர். கொஞ்சம் டிஎம் பாரு ப்ளீஸ். ஓகே ஓகே சரிங்க, அதை விடுங்க. அதை விட என்ன கேளுங்க, ஒரு நிமிஷம் இருங்க. லெட் மீ டெல் யூ. இங்க கேளுங்க, அங்க வந்து திவ்யாவோட இஷ்யூவே வேற. தி ரீசன் திவ்யாக்கு வந்து they were trying to change the card to Vikram in between itself. அதை முதல்ல பிளான் பண்ணி the reason they said like we will do after Divya is திவ்யா வந்து அங்க ஹெல்ப் பே பண்ணல மூணு பேருக்கு. for Sabari, for Kamrudin, for Paru. She was just standing and getting points which none of them liked. So மூணு பேரும் ஒரே நம்பர் இருக்கும்போது they want to take out Divya first, then எதுவா இருந்தாலும் ப்ளே பண்ணலான்றது தான் அங்க ஐடியா. இன்னும் திவ்யா ஒன்றும் பண்ணல, எதுக்கு நீங்க அவளுக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் கொடுக்கணும்? டிஸ்கஸ் பண்ணா என்ன பண்ணா? he was standing and watching. I have pictures of all 3 tasks. என்ன பண்ணான்னு 2 பிக்சர்ஸ் இருக்கு. சபரிட்ட வந்து தள்ளி போய் நின்று வேடிக்கை பார்க்கறா, கமருதன்ட்ட தள்ளி நின்று வேடிக்கை பார்க்கறா, பாருட்ட தள்ளி நின்று வேடிக்கை பார்க்கறா. வாட்ஸ் த யூஸ் ஆஃப் கிவிங் ஹர் த எக்ஸ்ட்ரா பாயிண்ட்? இப்போ எதுக்கு இப்போ வந்து இவங்க வந்து அந்த இடத்துல வந்து திவ்யா, அரோரா, சாண்ட்ரா இருக்காங்க. சாண்ட்ரா அண்ட் அரோரா 3 ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. திவ்யா எதுவுமே பண்ணாதவங்களுக்கு எதுக்கு வந்து அந்த இனிஷியல் பாயிண்ட் எடுக்க கொடுக்கணும்? நீங்க வேலை பார்த்தாங்க சும்மாவா? அதனால தான் they said like let's take out Divya.
இங்க அடுத்த பிளான் வந்து கானா வினோத் வந்து சொன்னது ஃபர்ஸ்ட். இட் இஸ் நாட் சுபிக்ஷா ஹூ இனிஷியேட்டட். த பிளான் ஆக்சுவலி கேம் ஃப்ரம் கம்மு. கம்ருதன் கானாட்ட சொல்லி கானா வந்து இங்கிட்ட சுபிக்ஷாட்ட சொன்னான். அதுதான் ஆக்சுவல் ஃப்ளோ இன் லைவ். ஆனா கானா வினோத் வந்து அங்க உள்ள சொல்லும்போது மாத்தி சொல்லுவான். சுபிக்ஷா பிளான் உன் தங்கச்சி பிளான் சொல்லுவான் அவன் விக்கல்ஸ்ட. தட் இஸ் நாட் ஆக்சுவலி ட்ரூ. பிளான் வந்து கம்ருதுண்டு. இது அவனே வந்து சொல்லியிருப்பான். பிளான் அவனே சொல்லி கானாட்ட சொல்லி கானா மூலமா தான் இவன் குரூப்புக்குள்ளே வரும். அந்த